Okay, the next program title is differentiate implicit and explicit implements for members of programs. சார் இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா how to differentiate implicit and explicit definitions or implements for members of program. ஒரு members of program நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா டிக்ளரேஷன் பார்ட் ஃபாலோ பண்ணி நம்ம டெஃபினேஷன் பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு சார் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா இங்கே ஒன் செகண்ட் அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போது இது வந்து மெம்பர் சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது மெம்பர் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஒன் செகண்ட் ஐ ரிமெம்பர், இது வந்து மெம்பர் சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது மெம்பர் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு எனக்கு இம்ப்ளிசிட்டாக அண்ட் எக்ஸ்பிளிசிட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இதில் வந்து இந்த ஹிண்ட்டை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிவிடுங்க. இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட் டெவலப் ஏ மெம்பர் சப் ப்ரோக்ராம் பார்ட் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினேஷன் இன் கிளாஸ் ஸ்கோப். பட் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட் டெவலப் ஏ மெம்பர் சப் ப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட் ஒன்லி இன் சைட் ஆஃப் த கிளாஸ் ஸ்கோப். அதாவது என்ன சொல்கிறாங்க, இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட்டில் டிக்ளரேஷன் பார்ட்டு இருக்கும், டெஃபினேஷன் பார்ட்டும் இருக்கும். எதில் இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட்டில் டிக்ளரேஷன் பார்ட்டும் இருக்கும், டெஃபினேஷன் பார்ட்டும் இருக்கும். யாரோட டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் டெஃபினேஷன் பார்ட் இருக்கும் அப்படின்னீங்கன்னா மெம்பர் சப் ப்ரோக்ராமோட டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் டெஃபினேஷன் பார்ட் சைமல்டேனியஸ்லி ஃபவுண்ட் இன் இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட். இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட்டில் சப் ப்ரோக்ராமோட டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் டெஃபினேஷன் பார்ட் simultaneously comes. ஆனால் explicit implementல first develop declaration part only inside of class scope. So explicit according to explicit implement பொறுத்த வரையில் member subprogramோட declaration part classோட ஸ்கோப்லாரையும் member subprogramோட definition part classோட அவுட்சைட் ஆஃப் த கிளாஸ் ஸ்கோப்புக்குள்ளாரே இருக்குன்ட்டாங்க. ஸோ இதை தான் அவங்க சொல்ல வர்றது. சார் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்கோப் வந்து கிளாஸ்க்குள்ளார இருக்குன்றாங்க. அதாவது திஸ் ஸ்கோப் மெம்பர் சப் ப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட், திஸ் ஸ்கோப் ஃபவுண்ட் இன்சைட் ஆஃப் த கிளாஸ் மெம்பர் சப் ப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட் ஃபவுண்ட் இன் அவுட்சைட் ஆஃப் த ஸ்கோப். திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் கால்ட் as implicit implement. இதே இது சாரி த எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து எனக்கு இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு இங்கே டிக்ளரேஷன் பார்ட்டும் இருக்குது, எனக்கு சைமல்டேனியஸாக டெஃபினேஷன் பார்ட்டும் இருக்குது. ஸோ டிக்ளரேஷன் பார்ட் ஆஸ் வெல் as டெஃபினேஷன் பார்ட் both are comes one by one then immediately one by one then that is called implicit implement. In case class declaration part member subprogram declaration part only found inside of the class and then member subprogram definition part found outside of the class, then that kind of concept called as explicit implement அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இதை தான் இங்கே சொல்லி வந்திருக்கிறது. implicit implement develop a member subprogram parts like declaration and definition in class scope. ரெண்டுமே கிளாஸ் ஸ்கோப்குள்ளாரே வந்துடும் அப்படின்ட்டாங்க. டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினேஷன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ரெண்டுமே ஆல்வேஸ் ஃபவுண்ட் இமீடியட்லி அக்கர்ட் இன் கிளாஸ் ஸ்கோப். ஆனால் இப்போ அடுத்ததில் பாருங்கள், எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட் டெவலப் யா மெம்பர்ஸ் சப் ப்ரோக்ராம். எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ டெவலப் யா மெம்பர்ஸ் சப் ப்ரோக்ராம், பட் explicit implement first develop declaration part only inside of class scope and develop definition part in outside of class scope. எனக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து explicit implement is also develop a member subprogram, but first develop member subprogram declaration part only inside of class scope. Next develop
member subprogram definition part in outside of class scope. So இதில் பாருங்க நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எதுக்கு சார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா see this is first take these subprograms. First I selected two member subprograms. First member subprogram category is member procedure. Second member subprogram category is member function அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் ப்ரொசீஜர்னா எப்படின்னா முன்னாடி வாய்டு இருக்குது அதனால பிகாஸ் this is member subprogram category is member procedure but here missing void keyword. So this kind of member subprogram category called as member function. So here I developed two member subprograms. These subprograms are developed by implicit implement. அது எப்படி சார் implicit implement சொன்னீங்க இப்போ பாருங்க subprogram declaration part and then subprogram definition part. Here also found member subprogram declaration part, member subprogram definition part. Declaration part and definition part both are found simultaneously. எனக்கு ஒன் பை ஒன்னா இமிடியேட்லி அக்கர் டிக்ளரேஷன் பார்ட் ஃபாலோ பண்ணி எனக்கு டெஃபினேஷன் பார்ட் வந்துருச்சு. ஸோ தீஸ் மெம்பர் சப்ரோகிராம்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் பை இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட். ஆனால் இங்கே பாருங்க see here these member subprograms are developed by explicit implement. Since I selected 4 member subprogram have no definition part. இதுல definition part இல்ல. These member subprogram has declaration part only. இந்த இடத்துல நம்மளுக்கு declaration part மட்டும்தான் இருக்குது, definition part missing. So these kind of member subprograms developed by implicit implement. So நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க first member subprogram category is member procedure. Since already I told you here found void, here missing void. So this member subprogram category is member function. So here I try to develop one member procedure with the help of explicit implement. Here I try to develop one member function with the help of explicit implement. Here I try to develop one constructor with help of explicit implement. Here also I try to develop one destructor with help of explicit implement. So the last 4 member subprograms are try to develop by explicit implement. சார் இது வந்து சப்ரோக்ராம் சொன்னீங்க, இது வந்து நீங்கள் ப்ரொசீஜர் சொன்னீங்க, இது வந்து நம்மளுக்கு மெம்பர் ஃபங்க்ஷன் சொன்னீங்க, இது மெம்பர் ப்ரொசீஜர்னு சொன்னீங்க. ஒன் செக், reopen that file. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா சார் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு மெம்பர் ப்ரொசீஜர் சொன்னோம், இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஸோ இது வந்துட்டு சார் இதே நீங்கள் வந்து மெம்பர் சப்ரோக்ராம் சொல்கிறீங்களே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷல் மெம்பர் சப்ரோக்ராம். சின்ஸ் these are called as special member subprogram. Since these subprograms does not return a value, these subprograms automatically fired when we are declared a object. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர்